Hello 12th standard students, rapid revision series la இன்னைக்கு நம்ம பார்க்க போற chapter பட் அதுக்கு முன்னாடி 12th botany ல ஓகே சோ 12th botany ல botany பொறுத்தவரை நமக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம் நமக்கு இன்னும் ஒரு 40 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் 40 டேஸ் கூட இருக்காது. உங்களோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் எக்ஸாம் எல்லாத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பயாலஜிக்கு இதிலிருந்து 40 டேஸ்லேருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஒரு 30 டேஸ் ஒரு 10 நாள் நம்மளோட ப்ராக்டிக்கலில் போயிடுச்சு அப்படின்னாலும் ஸோ 30 டேஸ் 6 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்கணும். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இன் 30 டேஸ் ஒரு 5 டேஸ் நமக்கு கிடைக்குமா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும். ஸோ 5 டேஸில் நீங்கள் பாட்னிக்கு அப்போ 2.5 அண்ட் ஜுவாலஜிக்கு ஒரு 2.5 டேஸ். ஸோ 2.5 டேஸில் நீங்கள் 10 சாப்டர்ஸும் 12 சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. இது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் இது எப்படி நம்ம படிக்கலாம்? ஸோ இப்போ என் கூட சேர்ந்து ஒரு அடுத்த half an hourக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூஆர் ஆன் அ சேஃபர் சைட். ஓகே ஸோ இப்போ 12th பாட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? ஸோ புக் பேக்கை பொறுத்தவரைக்கும் ஸோ 1 மார்க்கில் we have 158 questions. அதே மாதிரி ஸோ 2, 3, 5 டுகெதர் நீங்கள் பார்க்கும்போது 1 மார்க் தவிர இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 166 questions. சரியா? சரி மேம், இதுலேருந்து இந்த 166லேருந்து நமக்கு 2, 3, 5 மார்க்ஸ் வந்துடும் கேரண்டீட். ஸோ 1 மார்க்கை பொறுத்தவரை நமக்கு இதுலேருந்து 5 கொஸ்டின் வரும். அது போக 3 புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம எவ்வளோ தரவாக இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டின்ஸில் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸில் முடிச்சு வச்சிருக்கோம் அண்ட் எவ்வளோ அதில் தரவாக இருக்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த பொங்கல் லீவில் பண்ண வேண்டிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ 166லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஓகேவா? அக்ரீட்? ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி அண்ட் ஐ ஆம் டாக்டர் மிருதுலா, யோர் பயாலஜி எஜுகேட்டர். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்காலஜியில் ஆல்ரெடி வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு, புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மிக்ஸ் பண்ணி. ஸோ இந்த தம்ப்நெயில் போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ தான். ஸோ அதை பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ அடுத்தது 15 questions in 30 minutes. Are you guys ready? So ரெடியா? கடகடன் என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்க போறீங்களா? ஸோ குயிக்காக பார்த்துலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இட்ஸ் கோயிங் டு பி a quick revision series. ஸோ சீட் பால் கொஸ்டின் வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ தே ஹவ் ஆஸ்ட் ஃபார் த யூசஸ். 4 யூசஸ் கேட்டிருக்காங்க. புக்கில் 3 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் பால். ஸோ அப்போ சீடை நம்ம இதுலேயும் வந்து we are going to make it like a ball. ஸோ இப்போ இது என்ன மாதிரி டெக்னிக்காக இருக்க போகுது? ஸோ ஜப்பான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அ ஜாப்பனீஸ் டெக்னிக். ஸோ சீடை we are going to mix it with either clay இல்லை ஹியூமஸ் ஆர் ஈவன் இட் கேன் பி அ கவு டங். ஓகேவா? அதுக்கப்புறம் we are just going to scatter it. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இது ஏன் நான் யூஸ் பண்ணும்? ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சூட்டபிள். ஸோ இது ஒன் ஆஃப் த யூஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சூட்டபிள் ஃபார் த பேரன் அண்ட் டீக்ரேடபிள் லேண்ட்ஸ். பேரன் லேண்ட் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து அந்த மண்ணில் வந்து விவசாயமே பண்ணல. லைக் ரொம்ப வந்து இட் இஸ் லைக் டோட்டலி டன். ஸோ அதில் எந்த பிளான்ட்டுமே இல்லை அப்படிங்கும்போது யூ கேன் கோ ஃபார் திஸ் மெத்தட். அண்ட் இது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டாக லைக் செடி ஒவ்வொரு செடியை நம்ம நட்ட வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீட் பால் மெக்கானிசமை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஃபார் த ட்ரீ ரீஜெனரேஷன், ஓகே, வெஜிடேஷன் பிஃபோர் த மான்சூன் பீரியட் வேர் த சூட்டபிள் டிஸ்பர்சல் ஏஜென்ட்ஸ் பிகம் ரேர். ஓகே ஸோ இப்போ எந்த லேண்ட்க்கு இது சூட்டபிள்? தட் இஸ் பேரன் அண்ட் த டீக்ரேடபிள் லேண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ். ஸோ இதனுடைய யூசஸ் என்னென்ன? Seed escape from the mortality near the parent plant due to the predation by animals or getting diseases and also avoiding the competition. So first of all mortality அப்படிங்கும்போது ஸோ அது வந்து அவ்வளோ சீக்கிரம் செத்து போகாது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீட் டிஸ்பர்சல் பண்ணும்போது பேரண்ட் பிளான்ட் ஒரு இடத்துல இருக்க போது நீங்கள் போடக்கூடிய சீட் வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. ஸோ ப்ரிடேஷன்ஸ் அப்போ நிறைய ஒரே குரூப் ஆஃப் பிளான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக அங்கங்கே இருக்கும்போது அதுக்கான காம்படிஷனையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே காம்படிஷன் அவங்க எதை மீன் பண்ணுறாங்க? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிஷன் ஃபார் த சன்லைட், ஸோ ஃபுட்டாக இருக்கலாம், த நியூட்ரிஷன், ஸோ எல்லாத்துக்கும் ஃபைட் இருக்க போது இல்லையா? ஸோ இந்த ரிசோர்ஸ்க்கான ஃபைட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ அங்கங்கே இருக்கும்போது அதுக்கு தேவையான ரிசோர்ஸை அங்கங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டிசீஸும் அதே மாதிரி தான். ஸோ பேரண்ட் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து அந்த டாட்டர் பிளான்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமே நம்ம தடுக்கலாம். அடுத்தது இட் கிவ்ஸ் அ சான்ஸ் டு ஆக்குபை அ ஃபேவரபிள் சைட். ஸோ அதுக்கு என்ன இடம் வேணுமோ இட் கேன் put it on that. ஸோ அது எந்த இடத்துல நல்லா வளரும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த மாதிரி லேண்டில் கூட அந்த சீட்ஸை போடலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜீன்ஸ். பர்டிகுலர்லி இட் இஸ் த ஒன்லி மெத்தட் அவைலபிள் ஃபார் self-fertilized flowers and maternally transmitted genes in the outcrossing plants. See, basically சீட் டிஸ்பர்சல் பொறுத்தவரைக்கும் மெயினாக காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக, மார்டாலிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அது எந்த இடத்துல வேணுமோ நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். லைக் யூ கேன் புட் இட் வேர் எவர்
that is suitable. And அடுத்தது very importantly they have told for the self fertilized flowers, self fertilization, self pollination பண்ணக்கூடிய plants க்கு this is going to be the best method, so that நம்ம வேற இடத்துலலாம் போடும்போது there can be chances for the crossing of genes. so இதுதான் அந்த மூணு யூசஸ். இது அழகா எழுதுனீங்கன்னா 3 marks is guaranteed. ஓகேவா? plus additionally நம்ம முன்ன பார்த்த இந்த யூசஸும் எழுதணும். செகண்ட் கொஸ்டின் co-evolution. ஸோ co-evolution அப்படின்னா என்ன? ஸோ ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ co அப்படின்னா ஏதோ ரெண்டு ஃபேக்டர்ஸ், ஸோ ரெண்டு ஆர்கானிசம் இன்டராக்ட் பண்ண போது இன்டராக்டிங் ஃபார் மெனி ஜென்ரேஷன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்களோட சேஞ்சஸ் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இட் இஸ் அன் இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? கண்டினியூயிங் ஃபார் ஜென்ரேஷன் இன்வால்வ்ஸ் reciprocal changes in the genetic, very important இந்த வேர்ட் கண்டிப்பாக நம்ம பேப்பரில் இருக்கணும், and morphological changes. so gm ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, that is genetic and the morphological change. so அப்ப அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன வரக்க போகுது, you can see in the picture. so usually வந்து birds will go for the nectar flowersல. so அப்படி nectar வந்து உடனே கிடைச்சிருமா? no, it will be deep inside the flower. so அப்படி எடுக்கிறதுக்காக அதோட beak shape மாறி இருக்கு. so flowerம் பாருங்களேன் straight இல்லாம it has just bent. so இதுதான் அந்த reciprocal, that is reciprocal changes, genetic and the morphological changes. புரிஞ்சுதா? you can write this one example, இல்ல உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க அதுவே மென்ஷன் பண்ணலாம். so 3 marks done. அடுத்தது மிர்மிகோஃபிலி. ஸோ மிர்மிகோஃபிலி அப்படின்னா என்னப்பா? இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன், ஸோ இது வந்து லைக் அ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான். தட் இஸ் ant is going to take a shelter on some trees. ஸோ அந்த ட்ரீஸ் என்னென்ன மேங்கோ ட்ரீ இருக்கலாம், லிச்சி ஆர் ஜாமுன், ஸோ அதாவது நவாப்பழம் இருக்குல்லையே அதில் அகேஷியாவாக இருக்கலாம். ஸோ இந்த ant என்ன பண்ணும், இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் as a bodyguards for the plant against disturbing agents. ஸோ டிஸ்டர்பிங் ஏஜென்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்ம அந்த டிஸ்டர்பிங் ஏஜென்ட் நம்மளா கூட இருக்கலாம். ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நம்ம, ஸோ ஐம் ஜஸ்ட் கேயிங் ஸோ தட் யூ கேன் ரிமெம்பர் இந்த எக்ஸாம். ஸோ இப்போ நான் அந்த பிளான்ட்டை கட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ant வந்து நம்மளை கடிச்சிச்சுன்னா we will give it some time இல்லையா? ஸோ அது மாதிரி ஓகே, there are many organisms which are going to attack the plant. அதுக்கிட்ட இருந்து தடுக்கிறதுக்காக இது வந்து ஹெல்ப் பண்ண போகுது. இன்டர்ன் பிளான் என்ன பண்ணுது, that is going to give a shelter to this ant. ஓகேவா? ஃபுட் அண்ட் ஷெல்டர் கொடுக்குது. ஸோ இந்த ஃபினாமினன் பேர் மிர்மிகோஃபிலி அண்ட் ant யாரு? அகேஷியா ant and the plant. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா, பிகாஸ் பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் மட்டும் 2 தடவை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஹேபிடேட்னா என்ன, நீஷேனா என்ன? ஸோ ஹேபிடேட் இஸ் கோயிங் டு பி த அட்ரஸ். இப்போ நீச்சே அப்படிங்கிறது அதோட ஜாப் ஆர் ரோல்ஸ். இங்கே ஜாப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது so the job is going to be like அது என்னென்ன சாப்பிடுது, என்ன like how is it reproducing in the place, like அது எப்படி வந்து அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் அந்த நீஷியில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா. திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ். ஸோ நீஷி இஸ் கோயிங் டு பி த functional space. so same habitat can be shared by many organisms. say for example and the specific, so இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், ஸோ இப்போ நம்மளோட ஹேபிடேட் என்ன, ஸோ நம்மளோட ஹோம்னு எடுத்துக்கலாம். ஸோ ஷேர்டு பை மெனி ஆர்கனிசம், நம்ம நிறைய பேர் இருக்கும். ஸோ ஃபாதர் மதர் சிஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி நீஷி அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு பி occupied by single species. ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் earthworm எடுத்துக்கலாம். ஸோ earthworm எங்கே இருக்க போகுது, சாயிலில் தான் இருக்க போகுது. ஸோ சாயிலில் அது மட்டும்தான் இருக்குமா? இல்லை, நிறைய ஸ்பீஷிஸ் இருக்க போகுது. ஸோ இதில் பாக்டீரியாஸ் இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இல்லை காக்ரோச்சஸ் இருக்கலாம் இல்லையா? அப்போ earthwormோட ரோல் என்ன? தட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன் த சாயில். ஸோ சாயிலில் இருக்கக்கூடிய அந்த க்ரம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது சாயிலில் இட் இஸ் ஆக்சுவலி ஃபார்மர்ஸோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம earthworm படிச்சிருக்கோமா? ஸோ சாயில் நல்லா ஃபர்டைலாக பண்ணும், ஸோ தட் அந்த வேர் வந்து நல்லா டீப் இன்சைட் போய் நிறைய நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுறக்காக. பட் அது அதோட வேலை. அந்த வேலையை யார் மட்டும்தான் பண்ண போகிறா? earthworm மட்டும்தான் பண்ண போகுது. ஓகே, ஸோ ஹேபிடேட் ஸ்பெசிஃபிட்டி, ஓகே அது அந்த ஹேபிடேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ சாயிலில் தான் இருக்கணும் அப்படின்னா சாயிலில் தான் இருக்கும். ஸோ பட் நீஷே அப்படிங்கும்போது இட் கேன் சேஞ்ச் வித் டைம் அண்ட் சீசன். ஸோ அது சீசன், அதாவது நீங்கள் இப்போ ஃப்ராக்ஸே எடுத்துக்கோங்கப்பா. ஃப்ராக்ஸ் என்ன பண்ணும், எந்த சீசனில் நம்ம பார்க்கலாம் அதை? ஸோ யூஸ்வலி ரெய்னி சீசன். ஸோ அது மாதிரி அதோட ரோலை வந்து அப்பப்போ மாற்றிக்கும். ஹேபிடேட் இஸ் கோயிங் டு பி ஸ்பெசிஃபிக். ஸோ அது வந்து அந்த ஆர்கானிசம் அங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ earthworm யூஸ்வலாக சாயிலில் தான் இருக்கும். அந்த சாயிலை வந்து ஃபர்டைல் பண்ணி கொடுக்குற வேலையை யார் பார்க்க போகிறா? earthworm தான் பார்க்க போகுது. பட் அது வந்து அதோட நம்ம எப்படி நம்ம மூடு அந்த மாதிரி படிக்கிறோம், அது மாதிரி அது அந்த மூடு சீசன் அண்ட் டைமுக்கு தகுந்த மாதிரி இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஓகேவா? ஸோ இட் கேன் ரீப்ரொடியூஸ் வென் எவர் இட் வாண்ட். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 3 பாயிண்ட். ஸோ இஃப் யூ ரைட் தீஸ் பாயிண்ட்ஸ் யூல் கெட் ஃபுல் 3 marks. அடுத்தது cladoid and phyllodes. So this is also one important question. So phylloid, cladoid and phyllocladeum கூட நமக்கு கேட்கலாம். So phylloid அப்படிங்கும்போது xerophytic plantsல petiole. So petiole அப்படிங்கிறது if this is going to be the leaves, so இந்த இடத்துக்கு கூட அந்த குட்டி லீஃப் பார்ட், அதாவது லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிரீன் கலர் போர்ஷன் petiole சொல்லுவோம். so that itself is modified into a leaf. அப்படின்னா we call it as a phylloid. so example acacia. ஓகேவா? ஸோ அடுத்தது cladoid அப்படின்னா
single or two internodes. So node and internode. So sugar cane பார்த்திருக்கமா? So இந்த மாதிரி lines தெரியுதா? Those are the nodes. So ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய distance நம்ம internodes னு சொல்லுவோம். So அந்த internodes என்ன ஆச்சு? It is fleshy, modified into fleshy green structure. So அது பேர் தான் யாரு? Cladode. So இந்த cladode கான example asparagus. எப்படி இந்த example ஞாபகம் வச்சுக்கலாம்? At least ஒரு example தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னொரு example எழுதலாம். Acacia உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? So asparagus class அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. Okay, so class ஞாபகம் வச்சுக்கோங்க. So cladode asparagus. Okay, so one example you will remember for every time. Okay, அடுத்தது albedo effect. So albedo effect is an important question, but அது ஒரு சிலருக்கு புரியாத மாதிரி இருக்கு. ஸோ நான் அதை வந்து இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். ஸோ albedo அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் பாதி வந்து அப்சர்வ் ஆக போகுது, பாதி வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஃபினாமினன் என்னன்னா டார்க் கலர்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ எதுக்காக இந்த சன் ரேடியேஷன் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும்? ஸோ தட் க்ளோப் அந்த எர்த்தை வந்து நல்லா வார்ம் பண்ணுறதுக்காக. அப்போ டார்க் கலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இட் இஸ் அப்சார்பிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் லைட். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்க போகுது. அப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான். அப்போ ஆல்பிடோ அப்படிங்கிறது நான் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டிவிட்டின்னு சொன்னேன். அப்போ ஆல்பிடோவோட வேல்யூ வந்து லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்க போகுது, எதுக்கு கம்மியாக இருக்க போகுது? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஓரளவு ஆல்பிடோ எஃபெக்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேஸஸ் லெட் out to the atmosphere causes climatic change. ஸோ அப்போ நீங்கள் நிறைய இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண. ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இட் ஹேஸ் அ டெண்டன்சி டு அப்சர்வ் மோர் ஹீட். ஸோ அப்போ எர்த் என்ன ஆகிட்டு இருக்குது? ரொம்ப அளவுக்கு அதிகமாக வார்ம் லைக் ரொம்ப ஹீட் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம கூல் டவுன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வேறு மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஸோ அது இன்னும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுற ஹீட் பண்ணுறதுக்காக we are using this chlorofluorocarbons இல்லை green house gases எல்லாமே அந்த குளோபல் வார்மிங்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் தான் என்ன? நம்ம வந்து நிறைய ரிடக்ஷன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ ஐஸ்பர்க்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளே என்ன ஆகிடும்? எர்த்தில் வந்துட்டு மோர் வாட்டர் இல்லையா? ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எவ்ரி திங் வில் பி டன். ஸோ அதனால தான் இந்த எஃபெக்ட் இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எமிஷன் ஆஃப் டஸ்ட் அண்ட் ஏரோசால்ஸ். ஓகேவா? So from industries are going to automobiles, forest fire, SO2 and DMS, full form dimethyl sulfur. So they have, so idume vandu it is going to increase the temperature. So albedo effect பொறுத்தவரையிலும் இதுதான் surface ஓட reflectivity. Okay, so aerosols are going to reflecting the solar radiation entering into the atmosphere is going to as termed as albedo effect. But albedo ஓட values நான் சொல்லியிருக்கேன் surface reflectivity. அப்போ light surfaces and dark surfaces இருக்கு colors. ஓகே, அப்போ யாருக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்க போது கம்மியாக இருக்க போகுது? ஸோ இந்த கான்செப்டோட புரிஞ்சுதுன்னா நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தென் அதோட எஃபெக்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரெடியூசஸ் த டெம்பரேச்சர். ஓகேவா? photosynthesis and respiration. So they are responsible. Sulfur compounds are responsible for the acid rain due to acidification of the rainwater and destroy the ozone. So இதுதான் அதோட effects. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 5 பாயிண்ட் எழுதுனா 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி மென்ஷன் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இது 5 மார்க்ஸில் கேட்கறது இல்லை, பட் இஃப் இன் கேஸ் உங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டில் கேட்டாங்கன்னா கேன் மென்ஷன் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். அடுத்தது விவிபாரி. வெரி குட். அதாவது இந்த கொஷின் வந்துட்டு விவிபாரின்னு நமக்கு கேட்கலாம். ஸோ திரும்ப ஹாலோஃபைட்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீட்ஸ் ஆர் கோயிங் டு ஜெர்மினேட். ஸோ ஃப்ரூட்குள்ளே இருக்கும் போதே அந்த சீட் ஜெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ தட் சாயிலில் கான்டாக்ட் வந்தோடனே இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் flowering. ஓகேவா? மீன்ஸ் லைக் நல்லா பிளான்ட் பெருசாகிடும். ஸோ இட் இஸ் சீன் இந்த ஹாலோஃபைட்டிக் பிளான்ஸ். ஹாலோஃபைட்டிக் பிளான்ஸ்னா அப்போ என்ன? அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரப்போது பார்த்துட்டே இருங்க. ஸோ தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் ஸோ நார்மலாகவே வந்துட்டு நம்ம ஒரு லைக் நம்ம வீட்லேயே இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், தெர்மல்னா டெம்பரேச்சர், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா லேயர்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிய போகுது. ஸோ டாப் லேயர் சன்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் ரேடியேஷன். அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துக்கு நல்லா சன்லைட் இருக்குது, நிறைய ஆர்கானிசம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் பிளான்ஸ் இருக்குது, ஃபிஷ்ஷோட பாப்புலேஷனும் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லேயரை வி கால் இட் இஸ் எபிலிமியான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த லேயரில் பாருங்கள், ஸோ ஃபிஷ் இருக்குது பட் 1 or 2 அவ்வளோதான் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆக்சிஜனோட டிசால்வ்ட் ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மி ஆகிட்டே வருது. ஸோ அதனால் ஆர்கானிசம்ஸும் அங்கே கம்மியாயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் பேஸில் வரும்போது there are no organisms at all. இதுதான் இந்த thermal stratification. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனுடைய டெஃபினேஷன் கொடுங்க. change in the temperature profile with the increasing depth. அவ்வளவுதான், இதுதான் டெஃபினேஷன். ஸோ இந்த 3 லேயர்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி அழகாக இந்த டயக்ராம். ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம போடணும்பா. ஸோ நீங்கள் ஜஸ்ட் டோன்ட் ட்ரா திஸ் இந்த மாதிரி பாண்ட் போட்டு நீங்கள் 3 லேயர்ஸ் மார்க் பண்ணக்கூடாது. ஸோ ஆர்கானிசம் எபிலிமியானில் அதிகமாக இருக்க போது மெட்டலிமியானில் இருக்குது, ஹைப்போலிமியானில் இல்லை. இது கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். சரியா? அடுத்தது ரைட்டிடோம். ஸோ ரைட்டிடோம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைப்பா, அந்த அவுட்டர் பார்க்ஸ் இந்த பிக்சரில் தெரியுதுலையே அந்த அவுட்டர் பார்க், இதுதான் ரைட்டிடோம். ஓகேவா? ஸோ இதோட காம்போசிஷன் என்ன? So first of all
suberized peridome, cortical and the phloem tissue. So phloem tissues is composed of all the dead tissues. அவ்வளவுதான். Okay. So இதனோட function என்ன ma'am? This is going to prevent. So இது நல்லா வந்து it's going to be very thick. So plant கிட்ட if there is any fire attack அப்படின்னா so இந்த layer the internally எதையும் disturb பண்ணாது. So xylem vessels எல்லாத்தையும் இது disturb பண்ணாம இருக்கும். So அதனால this is going to protect it against fire. Okay. Water loss or invasion of the insects and microorganisms ஓட penetration ஓரளவு இது prevent பண்ணி கொடுக்க போகுது. இது வந்து இதோட பாடி கார்ட் மாதிரி. இது ரைட்டிடோம். அடுத்தது அனிமோகோரி அண்ட் ஜூகோரி. ஸோ அனிமோகோரி அப்படிங்கிறது fruit and seed dispersal by the wind. அனிமோஃபிலி நம்ம அனிமேஷனில் பாலினேஷனில் படிச்சிருக்கோம்ப்பா சாரி. ஸோ இங்கே wind ஓகேவா. ஸோ அனிமோகோரி ஜூகோரி அப்படிங்கும்போது that is by the all the animals. So birds இருக்கலாம் இல்லை birds இருக்கலாம், animals இருக்கலாம், or even by the humans also. This we term it as zoochory. அப்போ இந்த particular partல so நமக்கு வந்து methods of dispersal together they can ask it in the 5 mark. So இப்போ நீங்கள் தனித்தனியாக pollination எப்படி படிச்சீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். So just make sure you write the correct example. Okay. ஓகே, அடுத்தது ரான்கியர்ஸ் கிளாசிஃபிகேஷன். ரான்கியர்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் நேம்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பார்ட் எங்கே இருக்குது? இது நமக்கு கண்டிப்பாக எழுத சொல்லி கீழே கொடுக்கலாமா ஆன்சர்ஸ்? கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இது உங்கள் புக்கில் தான் இருக்குது. எங்கேன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட். ஸோ இதை சீன் தட் க்ளாசரி பார்ட். ஸோ க்ளாசரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மெகாதோம்ஸ் மீசோதோம்ஸோட டெஃபினேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மைக்ரோதோம்ஸ் அண்ட் ஹெக்கிஸ்டோதோம்ஸ். ஸோ ஹெக்கிஸ்டோதோம்ஸ் அப்படின்னா ரொம்ப கோல்டு போலார் ரீஜியன்ஸ். ஓகே. ஸோ டெம்பரேச்சர் ஈஸி தான்ப்பா. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 70, அதுக்கப்புறம் 70லேருந்து 170, அதுக்கப்புறம் 170 to 240, more than 240. ஈஸியாக இருக்கா? ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த லோவர் லெவல். அப்போ இந்த லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். மெகாதோம்ஸ், மீசோதோம்ஸ், மைக்ரோதோம்ஸ் அண்ட் த ஹெக்கிஸ்டோதோம்ஸ். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சரும் கரெக்டாக எழுதிடலாம். ஸோ டெஃபினெட்லி நமக்கு கீ கொடுக்கும்போது சம்டைம்ஸ் இதையும் ஆட் பண்ணிடலாம் பிகாஸ் இட் இஸ் ஆல்சோ தேர் இன் த புக். சரியா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபயர் டு த பிளான்ட். ஸோ நம்ம நிறைய we have seen இல்லையா? ஸோ இப்போ வாட் ஆர் த எஃபெக்ட்? லீத்தல் எஃபெக்ட் அப்படின்னா ரொம்ப அபாயகரமான டேமேஜ். ஓகே. ஸோ பர்னிங் ஸ்கார்ஸ் இருக்கும்போது ஸோ தட் இஸ் அ வெரி குட் பிளேஸ் ஃபார் த ஃபங்கல் ஆர்கானிசம்ஸ் டு க்ரோ. ஸோ ஃபங்கை உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த பிளான்ட்டையே டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதனால அதை நம்ம தடுக்கணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் மேஜர் எஃபெக்ட் ஆஃப் ஃபயர் டு த பிளான்ட்ஸ். ஓகே. அண்ட் ஆல்ட்ரேஷன் இந்த லைட் ரெயின்ஃபால். ஸோ டோட்டல் அந்த அட்மாஸ்பியரில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ சாயிலோட ஃபர்டிலிட்டி கம்மியாயிடும். ஓகேவா? அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பிளான்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டேமேஜ் ஆகிடும். Okay, so fungi which grows in the burnt areas are going to be termed as pyrophilous. இது வந்து 1 markல கேட்கலாம்ப்பா. அதுக்கான எக்ஸாம்பிள் பைரோனிமா கான்ஃப்ளூயன்ஸ். இதையும் நமக்கு 1 markல கேட்கலாம். ஸோ எந்த ஆர்கானிசம் அப்படின்னு. அடுத்தது வாட் இஸ் வெலாமென்ஸ்? இது ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிவிஷன் டெஸ்ட்ல இந்த கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ வெலாமென் அப்படிங்கும்போது ஆல்வேஸ் ரிமெம்பர் த எபிஃபைட்டிக் பிளான்ஸ். ஸோ எபிஃபைட்டிக் பிளான்ஸ் தட் இஸ் ஆர்கிட்ஸ். ஓகே. ஸோ தட் பிளான்ஸ் தே வில் கெட் நியூட்ரியன்ஸ் அண்ட் வாட்டர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் with the help of hygroscopic roots. இதுல ரெண்டு விதமான ரூட்ஸ் இருக்கா? hygroscopic roots இருக்கு and the aerial roots இருக்கு. So hygroscopic roots have a spongy tissue called as velamen. இந்த tissue பேரு தான் velamen. So இது என்ன பண்ண போகுது? That is going to help the plant in preparing their own food. ஓகேவா? ஹோஸ்ட் வந்து இதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தான், ஒரு moral support மட்டும் தான், but it will prepare its own food. Okay, it will need only the support and does not harm it in any way. அவ்வளவுதான். இதுதான் வந்து velamen. அடுத்தது advantages of the seed dispersal. So இந்த question வந்து sometimes நம்ம மாத்தி எழுதிருப்பா. So seed ball ஓட uses இருக்கு. இது வந்து advantages of the seed dispersal. ஏன் வந்து seed disperse ஆகணும்? அதாவது இருக்கிற இடத்துல இருந்து அது தள்ளி போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கான ஃபேக்டர்ஸ் தான் நம்ம இப்போ என்ன பார்த்தோம்? அனிமோகோரி, ஜூகோரி இது எல்லாமே பார்த்தோமா? ஸோ why that has to happen? ரைட்? ஸோ சொன்ன மாதிரி அதே தான். மார்டாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு, சான்ஸ் டு ஆக்குபை த ஃபேவரபிள் சைட்ஸ், மூமெண்ட் ஆஃப் த பிளான்ட் ஜீன்ஸ். ஓகேவா? conservation of many species and proper functioning and establishment of many ecosystem and biodiversity ஓட கன்சர்வேஷனுக்கும் ஹெல்ப் பண்ண போதும். ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா அழகா will score 3 marks. ஸோ 3 marks பொறுத்தவரையிலும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 பாயிண்ட் எழுத சொல்லி. அப்படின்னா ரைட் 3 points. If not, you need to write all the points. Okay. Morphological adaptations of the halophytic plants. So halophytic plants அப்படின்னா இப்போ எங்கே நம்ம பார்க்கலாம்? You can see in the saline waters. ஸோ அப்போ யூஸ்வலாகவே இப்போ சால்ட் கண்டென்ட் அந்த சாயிலில் அதிகமாக இருக்குது, அந்த வாட்டர்லேயும் அதிகமாக இருக்குது. அப்போ பிளான்ட் வந்து அந்த ரூட்ஸ் ப்ரீத் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இதுக்கு அடிஷ்னலான ரூட்ஸ் இருக்க போது. ஸோ தோஸ் ரூட்ஸ் யூ கேன் சி எஸ்
நிமாட்டோஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய நிமாட்டோட் ஆர் லென்டிசல்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த ரூட் பாருங்களேன், யூஸ்வலாகவே ரூட் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ பிளான்ட் எல்லாம் வந்துட்டு இந்த ட்ராஃபிசம் நம்ம இங்கே சொன்னோம். ஸோ யூஸ்வலாக ஜியோட்ராஃபிசம், பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம் யார் காமிக்க போகிறா? ஜியோட்ராஃபிசம் இஸ் டினோட்டிங் கிராவிட்டி. நார்மலான ரூட்ஸ் வந்து இட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. பட் இது எப்படி இருக்குன்னு பாருங்க, இட் இஸ் க்ரோயிங் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ விச் இஸ் கோயிங் டு ஷோ நெகட்டிவ் ஜியோட்ராஃபிசம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்பா. ஸோ நீங்கள் வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லேயே யூ ஹவ் ஸ்டடிட் ஒரு சில பாயிண்ட்ஸ் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகைனசிஸ், இது எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு ஷோ நெகட்டிவ் ஜியோட்ராஃபிசம் நான் ரூட்ஸை சொல்கிறேன். ஸோ இப்போ பிளான்ட்ஸ் எல்லாம் பொறுத்தவரை மித்த பார்ட்ஸ், ஸோ ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், இல்லை லீவ்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பாசிட்டிவ்லி ஃபோட்டோட்ராஃபிக், நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். யூஸ்வலாகவே ரூட் மட்டும்தான் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம் காட்டும். ஆனால் இங்கே அடிஷ்னல் ரூட்ஸ் எப்படி இருக்குது, தே ஆர் ஆல்சோ நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கமிங் டு த லாஸ்ட் பார்ட். ஸோ இது வரல நம்ம ஒரு 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்டாக ரீகால் ஆகுதா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறேன். அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மெர்மிகோஃபிலியில் இருக்கக்கூடிய பிளான்ட் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்க. Yes, can you recollect it? And அது போக அடுத்த பார்ட். ஸோ you have studied about co-evolutionக்கான எக்ஸாம்பிள், எனி ஒன் எக்ஸாம்பிள் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஹேபிட்டட் அண்ட் நீஷே பார்த்தோம். ஸோ அதில் செகண்ட் பாயிண்ட் தான் நம்ம என்ன படித்தோம். Can you guys recollect it? Yes or no? ஸோ சீட் டிஸ்பர்சல், ஓகே, அனிமோகோரி பார்த்தோம். ஸோ அனிமோகோரியும் இருக்கு, ஜூகோரியும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கான 2 பாயிண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? எஸ் கைஸ், ஓகே. ஸோ இப்போ லாஸ்ட்டில் நம்ம பார்த்த ஹாலோஃபைட்டிக் பிளான்ஸில் அந்த நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னு நான் சொன்ன அந்த ரூட்ஸ், அதோட பேர் என்ன? எஸ், கேன் யூ கைஸ் ரீகலெக்ட் இட்? ஸோ ஓரளவு ரீகலெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா திரும்ப அந்த கொஷின்ஸ் ஒரு தடவை பாருங்க. ஓகே, மேக் ஷூர் யூ கைஸ் ரிவைஸ் இட் another 5 to 10 minutes டன். ஓகேவா? ஸோ 15 கொஸ்டின் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ புக் இன்சைட் 1 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சாப்டர் என்ன வேணுங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ see you guys in the next video. Bye bye.